வணக்கம் மக்களே, தமிழ் டெக் தாத்தா சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஸ்ரீதர். இந்த காணொலியில் உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க. எனக்கு ஒரு குட் நியூஸ், அது உங்களுக்கும் குட் நியூஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குட் நியூஸை கொடுத்ததே நீங்கள் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, யூடியூப் தரப்பிலிருந்து நம்ம சேனலுக்கு ஒரு வாழ்த்து மாடல் வந்திருக்கு. என்ன வாழ்த்து மாடல்னால் 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து யூடியூப்லேருந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காணொளி பதிவு பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ தான் நம்ம சேனல் 5500 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் 120 தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த வெற்றியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த காணொலியை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அன்பாக்சிங் டிஜிடெக் தரப்பிலிருந்து ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். அந்த ட்ரைபேடு தான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது நம்ம சேனலுக்காக வர வச்சுருக்கு. ஜியோ வீடியோஸ் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அடுத்த வீடியோஸ் எப்போ வரும்னு கேட்டுட்ருக்காங்க. ஜியோ ஆப்ஸ் நம்ம விளக்கமாக நம்ம போடலான்னு பார்த்தா அதுக்கு ட்ரைபாட் இல்லை. அதனால் ட்ரைபாடுக்காக வெயிட்டிங்கில் இருந்தது இவ்வளோ நாள். இப்போ ட்ரைபாட் வந்துடுச்சு. இந்த ட்ரைபாடோட வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூபர்ஸு. அதனால் இதை பற்றின இது செட்டப்ஸ்லாம் உண்மையிலே ஈஸி தான். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது செட் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியமெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. இது பாருங்கள், இதோட மாடல் DTR 550 LW. பவுச் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வெளியிலெல்லாம் கொண்டு போகும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி 23/8/2022 இந்த தேதியில் இதோட ரேட் 1549. டிஜிடெக் DTR 550 LW. இது பேக்ரவுண்டு நல்லா ஒயிட் கலர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இதிலே வச்சு பண்ணுறேன். ட்ரைபாட் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க, நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறது செட்டப் பண்ணுறதுமே இது ஈஸி தான். இது ஏற்றும் போது இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்ம ரோல் பண்ணோம்னா ஏறுது. அதே மாதிரி இதை நம்ம கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு கொஞ்சம் இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். இது தவறுதலாக வேறு பக்கம் வச்சு இறக்கணும்னா இடிச்சிருக்கும் போல இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் லோட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் மேக்ஸிமம் லோடு 5 kgs பண்ண முடியும். மேக்ஸிமம் ஹைட் 557 ஃபீட், 5.25 அடி மேக்ஸிமம் ஹைட்டு. ஃபோல்டட் ஹைட்டு 615 mm. அப் டவுன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு இப்படி திருப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாம்பை இப்படி தள்ளிட்டோம்னா வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம். அப்படியே ஹோல்டரை இப்படி குறுக்கால வச்சோம்னா லேண்ட்ஸ்கேப்லேயும் எடுத்துக்கலாம். அப்படியே டேப் ஆங்கிள் வியூ எடுக்கணுன்னாலும் இப்படி பண்ணி அப்படியே டேப் ஆங்கிள் வியூ இப்படி எடுத்துக்கலாம். மற்றபடி அப் டவுன் ரோல் பண்ணும்போதும் நல்லாயிருக்கு. அப் டவுனு அவ்வளோதான். இதில் கேரி பண்ணுறதுக்கு புடி நல்லாயிருக்கு. ஃபோல்டு பண்ணும்போது இப்படி ஃபோல்ட் பண்ண வேண்டியதான். நல்லா இருக்குங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் maximum load 5 kg
maximum height 557 feet, folded height 615 centimeters millimeters, weight 1.2 kgs weight. section 3 இது வந்து 3 sections இருக்குன்றாங்க. 1 2 3 3 sections இருக்குங்க. அவ்வளோதான். இது வந்து 3-way height, 3-way head with adjustment pan, steady rubberized legs, rubber leg கொடுத்துருக்காங்க. convenient accessories hook, இந்த hook கொடுத்துருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. bubble head adjust horizontal position, bubble head கொடுத்துருக்காங்க horizontal position பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் 5 kg லோட் பண்ணலாம். இப்போ உங்கள் 5 kgsனால் கூட நம்ம ஓரளவுக்கு 3 kgs யூஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். டிஜிடெக் பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பவுச்சோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. வெரி குட். நல்ல குவாலிட்டி. ஓகே வியூவர்ஸ், இது நம்ம சேனலுக்காக ஒரு அப்டேட் கொடுத்துருவோம். இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கினதால ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்டேட் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கோம். நமக்கு ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையாக அடுத்தடுத்து ஒன்றா வாங்கிடுவோம் நம்ம சேனலுக்கு. ஓகே வியூவர்ஸ், பார்ப்போம்.